தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்துவின் திருவுடல் திறத்த பெருவிழா. இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திறத்த பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நற்கருணையின் விழாவாகி இந்த நாளிலே நற்கருணையின் மேன்மையை உணரவும், நற்கருணை வீரர்களாக வாழ்ந்து அவருக்கு சான்று பகரவும் அருள் வேண்டி மன்றாடுவோம். இயேசுவில் அன்பு சொந்தங்களே, ஒவ்வொரு கல்வாரி வழியிலும் 2 அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு அற்புதத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். என்னது? நாம் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்ற அப்பமும் ரசமும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இறை ஆசிரால் தூயாவின் வல்லமையால் இயேசு உடலாக இரத்தமாக மாற்றப்படுகின்ற நிகழ்வு. இது முதல் அற்புதம். இதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். எனவேதான் கல்வாரி பலியை நோக்கி நாம் ஓடி வருகின்றோம். 2வது அற்புதம் அதைவிட மேலானது. 2வது அற்புதம் என்னவெனில், இந்த கல்வாரி பீடத்திலிருந்து நற்கருணை வடிவிலே நாம் பெறுகின்ற இயேசு உடலை இரத்தத்தை நாம் உட்கொள்ளுகின்ற பொழுது நாம் இயேசு உடலாக இரத்தமாக மாற்றப்படுகின்றோம். யோவான் புத்தகம் 6:56 படிப்பதை போல, என் சதையே உண்மையான உணவு, என் இரத்தமே உண்மையான பானம். என் சதை உண்டு, என் இரத்தத்தை குடிப்பு என்னோடு இணைந்திருக்கின்றான், நானும் அவனோடு இணைந்திருக்கின்ற இயேசுவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகின்ற நேரம் இது. நான் உன்னோடு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் தன் வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற நேரம் இது. இதை பற்றி இணைச்சட்ட நூலை படிக்கின்ற பொழுது 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலே இவ்வாறு சொல்லப்படுகின்றது: நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நாம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கடவுள் நம் அருகிலே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதைத்தானே சொல்லுகின்ற பொழுது மத்தேயு 28:19, உலகம் முடிவரை நான் உங்களோடு இருக்கின்றேன். நற்கருணை வடிவிலே நம்மோடு இணைந்து நம்மோடு வாழ்ந்து இருப்பதை என் வெளிப்படுத்துகின்றார். உணர்கின்றோமா? நற்கருணை வழியாக ஜீவிக்கின்ற ஆண்டவர், வாழ்வு கொடுக்கின்ற ஆண்டவர் என்னை தேடி வருகின்றார். என் தாயின் கருவிலே என்னை உருவாக்கியவர், என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், இந்த நொடி பொழுது வரை என்னை தன் உள்ளம் கைகளை பொறித்து பாதுகாத்தவர் என்னை தேடி வருகின்றார். என்னை தேற்ற, என்னை திடப்படுத்த, எனக்கு துணையாக இருக்க, என்னை ஆற்றுப்படுத்த என்னை தேடி வருகின்றார். உணர்கின்றோமா? மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகின்ற பொழுது லூக்கா புத்தகம் 1 இயேசு அவருடைய உதிரத்திலே உருகொண்டவுடன் மரியா ஆர்ப்பரித்து பாடுகின்றார். 1:42 என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுள் நினைத்த உள்ளம் பெருவகை கொள்கின்றது என்று சொல்லி அகமகிழ்ந்து கடவுளை மகிமைப்படுத்துகின்றார். இயேசு தன்னில் வந்ததை, இறை வல்லமை தன்னில் வந்ததை உணர்கின்றார். இயேசுவில் மரியில் உருகொண்ட அதே இயேசுதாமே நற்கருணை வடிவிலே நம்மிலும் எழுந்தருளி வந்திருக்கின்றார். நாம் நற்கருணை சுமக்கின்ற பொழுது இதே நம்பிக்கை நமக்கு வருகின்றதா? என் தேவன் என்னிலே வருகின்ற என்கிற நம்பிக்கை நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த இன்னுள்ளம் துடிக்கின்றதா? இறைவனுடைய தொடுதலை நாம் உணர்கின்றோமா? சிந்திப்போம். இந்த விழா நமக்கு கொடுக்கின்ற முதல் சவால் இதுதான். நாம் ஒவ்வொருவரும் கல்வாரி வழியிலே பங்கெடுக்கின்ற பொழுது இயேசு உடலாய் இரத்தமாய் என்னிலே எழுந்தருளி வருகின்றார், என்னை தன்னோடு இணைக்கின்றார் என்கின்ற ஆழமான உறுதி நமக்கு இருக்கின்றதா? அன்பு சகோதரமே, இந்த நிலையிலே இதனுடைய விழாவின் பின்னணியை பார்க்கின்ற பொழுது இந்த விழா ஏறக்குறைய 1264ஆம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை திருச்சபை கொண்டாட அனுமதி வழங்கியவர் அப்போதிருந்த திருத்தந்தை 4ஆம் அர்பன். இதற்கு வழிகோடியாக இருந்தவன் எனில் ஜூலியானா, அதாவது நற்கருணையின் புனித என்று சொல்லப்படுகின்ற ஜூலியானா. அவர் திருத்தந்தையிடம் இந்த வேண்டுதலை வைக்க திருத்தந்தை 4ஆம் அர்பன் அப்போதிருந்த புனித தாமஸ் அக்வினாஸிடம் இந்த வழிபாட்டு முறைகளுக்கான அனைத்து நிகழ்வுகளையும் தயாரிக்க சொல்ல, இந்த விழா மூவொரு கடவுளின் விழாவிற்கு அடுத்து வருகின்ற வியாழக்கிழமை கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தது. 1969 வரை இதுவே நிகழ்வாக இருந்தது. அதன் பிற்பாடு 1969ஆம் ஆண்டிலே அப்போது திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர் இந்த விழாவை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றி இதை கொண்டாட நமக்கு அனுமதி அளித்தார். அன்பு சகோதரமே, நற்கருணையே கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றும் மையம் என்று சொல்லி 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்லுகின்றது. புனிதை நம்மோடு வாழ்ந்து மரித்த புனிதை அன்னை தெரேசா சொல்லுகின்ற பொழுது, எனக்கு பலன் கொடுத்தது நற்கருணை மட்டுமே என்று சொல்லுகின்றார்.
ஆக நற்கருணை நம்மிலே இருந்து நம் வாழ்க்கையை மாற்றி நமக்கு அருள் பொழிந்து நம்மை பலப்படுத்துகின்ற சக்தியாக இருக்கின்றது. நற்கருணையின் புதுமைகள் ஆயிரம். நாம் இணையதளத்திற்கு சென்று கிறிஸ்டிக் மிராக்கிள் என்று சொல்லி நாம் அந்த இணையதளம் தட்டினால் போதும், எத்துணை அற்புதங்கள், நற்கருணை ஆண்டோடைய பிரசன்னம், அப்பமும் இயேசு உடலாக மாறிய நிகழ்வுகளும், திருக்கண்டத்திலே ரத்தம் பொங்கி வழிந்த நிகழ்வுகளும், எத்துணை அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஜூலியா கிம் என்கின்ற பெண்ணுக்கு எத்துணை முறை கடவுள் காட்சி, அதாவது இந்த அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை தன் நாவிலே வாங்குகின்ற பொழுது அவருடைய உடலாக அவருடைய இரத்தமாக மாறிய நிகழ்வு. இந்த விழா நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு ஏன் என்று பார்க்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் நற்கருணையினுடைய வீரர்களாக மாற வேண்டும். அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நற்கருணையை பற்றி முன்னாள் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் எழுதுகின்ற பொழுது இவ்வாறு எழுதுகின்றார்: நற்கருணை விசுவசித்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது, நற்கருணை கொண்டாடப்பட வேண்டியது, நற்கருணை வாழ்ந்து காட்டப்பட வேண்டியது என்று சொல்லுகின்றார். இந்த 3 நிலைகளை நாம் பார்ப்போம். முதலிலே நற்கருணை விசுவசித்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. நற்கருணை விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டது அல்ல. இதே நிலைதான் யோவான் நற்கருணையினுடைய டிஸ்கோர்ஸ் என்று சொல்லப்படுகிற நற்கருணையுடைய அந்த ஏற்படுத்தலை பற்றி சொல்லுகின்ற பொழுது 6ஆம் அதிகாரத்தில் ஏறக்குறைய 56ஆம் வசனத்தில், அதற்கு முன்னாலே நாம் படிக்கின்ற பொழுது நற்கருணை பற்றி சொல்லுகின்ற பொழுது அங்கே விவாதம் ஏற்படுகின்றது. நாம் படிக்கின்றோம் 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில், இயேசு பின்பற்றி சிலர்கள் அவருடைய பிறப்பை மையமாக வைத்து, தாய் தந்தை மையமாக வைத்து அதை பேச ஆரம்பிக்கின்றார்கள். அடுத்து முணுமுணுக்க ஆரம்பிக்கின்றார்கள். 52வது வசனத்தில், இவர் எப்படி தன்னுடைய உடலையும் தன் இரத்தத்தையும் நமக்கு உணவாக பானமாக கொடுக்க முடியும் என்று சொல்லி அவர் விவாதிக்க ஆரம்பிக்கின்றார்கள். தொடர்ந்து 60வது வசனத்திலே இதை ஏற்றுக்கொள்வது கடினம் என்று சொல்லி அவரை விட்டு விலகி போகின்றார்கள். நற்கருணை விவாதத்திற்கு உட்பட்டது அல்ல, மாறாக விசுவசித்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. எப்படி எனில், எபிரேயர் புத்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது, நாம் கடவுளை அணுகி வருகின்ற பொழுது அவர் இருக்கின்றார் என்பதையும், தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிப்பார் என்பதையும் நம்ப வேண்டும். ஆக நற்கருணையின் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற மறைபொருளை, மிஸ்டரி, அதாவது மறைபொருளை நாம் மறைபொருளை என்பது நாம் அனுபவிக்க முடியும், முழுமையாக வெளிப்படுத்தி சொல்ல முடியாது, அவ்வளவுதான். இதன் மறைபொருள். அப்போ நற்கருணையில் இயேசு இருப்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவத்தோடு ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது, கல்வாரி வழியை கொண்டாட வருகின்ற பொழுது அந்த பலியுடைய மகத்துவம் நமக்கு கிடைக்காக விசுவசித்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமெனில் 2 அரசர் புத்தகத்தில் 6-7 அதிகாரங்களை படிக்கின்ற பொழுது, சிரியாவால் படை சமாரியாவை முற்றுகையிட்டு இருக்கும். அதனுடைய பகுதி முழுவதும் படித்து என்றால் பஞ்சம் தலைவிரித்தாட ஆரம்பிக்கும். அதாவது குழந்தைகளை கொன்று சாப்பிடும் அளவிற்கு, கழுதையினுடைய தலையோ அல்லது பறவையுடைய எச்சமோ அவர்கள் விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கும். அப்பொழுது அங்கே வருகின்ற இறைவாக்கின் எலிசா சொல்லுவார், நாளை மாலை இந்த நிலை மாறி போகும் என்று சொல்லி. அப்பொழுது அந்த சமாரிய அரசனுடைய ஆளுநர் ஒன்று சொல்லுவான், வானத்தை திறந்து கடவுள் கொட்டினாலும் கூட இந்த நிலை மாறாது என்று சொல்லி. அப்பொழுது எலியா சொல்லுகின்ற வார்த்தை 7ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது, இதை நீ கண்களால் காண்பாய், ஆனால் அதில் நீ எதையும் உண்ண மாட்டாய் என்று சொன்னார். அப்படி என்றால் தொடர்ந்து வருகின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது அதே போல கடவுள் அற்புதமான விதத்திலே சிரியா படையை துரத்தி அடிப்பார். தொழுநோயாளிகளை பார்த்துவிட்டு அரசனை வந்து சொல்ல மக்கள் போய் அந்த கொள்ளை பொருள்களை எடுத்து வருவார்கள். அப்பொழுது அந்த அரச அலுவலன் அந்த மக்களுடைய கூட்டத்தில் மிதிப்பட்டு இறந்து போவான் என்றே அந்த பகுதியானது முடிந்திருக்கும். ஆக விசுவசித்தால், நம்பினால் மகத்துவமான காரியங்களை காண்போம். ஆக கல்வாரி வழியை நாம் பங்கெடுக்க வருகின்ற பொழுது ஏதோ ஒரு சடங்காக சம்பிரதாயமாக அல்ல, மாறாக விசுவாசத்தினுடைய நிகழ்வாக நாம் பங்கெடுக்கின்ற பொழுது அது அர்த்தமுள்ளதாக மாற்றப்படுகின்றது. அப்படி விசுவாச நிகழ்வாக கொண்டாடப்பட வேண்டும், அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இங்கே என் இயேசு தன் உடலை இரத்தத்தை எனக்கு உணவாக பானமாக கொடுக்கின்றார். இயேசு என்னை சந்திக்க வருகின்றார், நான் இயேசுவை சந்திக்கின்றேன், நான் இயேசுவை சுமந்து செல்வேன்
நிறைவேற்றுவேன் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அப்பொழுது மட்டுமே கல்வாரி வழி அர்த்தமுள்ளதாக மாறும். இரண்டாவதாக நற்கருணை கொண்டாடப்பட வேண்டியது, நம் விசுவாசி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது மட்டுமல்ல, இரண்டாவதாக கொண்டாடப்பட வேண்டியது. ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம். கல்வாரி வழி என்பது ஏதோ ஒரு நிகழ்வு அல்ல, ஒரு சடங்கு அல்ல, ஒரு சம்பிரதாயம் அல்ல, மாறாக ஒரு விழா. விழாவில் நாம் பங்கெடுக்கிற பொழுது எவ்வளவு உற்சாகமாக பங்கெடுப்போம், எவ்வளவு ஆர்வத்தோடு பங்கெடுப்போம். அதே போல கல்வாரி வழிக்கு வருகின்ற பொழுது உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு அந்த கல்வாரி வழியிலே பங்கெடுக்க வருகின்றோமா? அந்த கல்வாரி வழியிலே நாம் முழுமையாக பங்கேற்கின்றோமா? பார்ட்டிசிபேஷன். உண்மை முழுமையாக கல்வாரி பலியின் துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும், முதல் தந்தை மகன் தூய் ஆவி என்று சொல்லி வரவேற்பிலிருந்து தந்தை மகன் தூய் ஆவின் ஆசையை பெறும் வரைக்கும் முழுமையாக ஒவ்வொரு நிகழ்வுகளும் மன்னிப்பு வழிபாடு, இறைவார்த்தை வழிபாடு, நற்கருணை கொண்டாட்டம் மற்றும் நற்கருணை பகிர்வு, இப்படி இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் நான் என்னையே முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டாட்டமாக, ஒரு செலிப்ரேஷனாக அதை நான் கொண்டாடி கொண்டிருக்கிறேனா, முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்கிற கேள்வி இந்த விழா நமக்கு விடுக்கின்றது. பெரும்பான்மையான சமயங்களிலே நாம் எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்டோன்னா, பூசைக்கு பார்க்க போயிட்டு வந்தோம், வெறும் பார்வையாளர்களாக மட்டுமே இருக்கின்றோம். பூசைக்கு போயிட்டு வந்தோம், பூசை பார்க்க போயிட்டு வந்தோம், இதை நாம் சொல்கின்ற பதில். ஆக இங்கே பார்வையாளர்கள் கடவுளுக்கு தேவையல்ல, பங்கேற்பாளர்கள் நமக்கு தேவை. எப்படி இன்றைய நற்செய்தியை படிக்கின்ற பொழுது அந்த மக்கள் பசியாக இருக்கிற பொழுதே சொல்கின்றார், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்கிறது. ஒரு சில நேரங்களிலே நாம் குறைகளோடு வந்திருப்போம், குறைபாடுகளோடு வந்திருப்போம், வேண்டுதல்களோடு வந்திருப்போம், நம்முடைய இயலாமைகளோடு வந்திருப்போம். அடிஷர்கள் சொன்னதை போல எங்களிடம் 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கின்றன, இவ்வளவுதான் இருக்கிறது, இத்தனை பேருக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஆனால் அங்கே கடவுள் அவர்களை பங்கேற்பை விரும்புகின்றார். உங்களிடம் இருப்பதை கொண்டு வாருங்கள். ஆக நாம் பங்கெடுக்கின்ற பொழுது மட்டுமே இங்கு அற்புதம் நடக்கும். நாம் முழுமையாக ஈடுபாட்டோடு பங்கேற்கின்ற பொழுது மட்டுமே அங்கே அற்புதம் அதிசயங்கள் நடக்கும். ஆக இரண்டாவது, நாம் இந்த நற்கருணை வழியிலே கொண்டாட வேண்டும், பங்கேற்கணும், முழுமையாக ஈடுபாட்டோடு அதை நாம் கொண்டாட வேண்டும். மூன்றாவதாக, முதலிலே விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இரண்டாவதாக அதை ஏற்றுக்கொண்டு கொண்டாட வேண்டும், மூன்றாவதாக நற்கருணை வாழ்ந்து காட்டப்பட வேண்டியது. இது ஆலயத்தோடு நிறைவேறுவது அல்ல, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். என்ன செஞ்சார் இயேசு? தன் உடலையும் இரத்தத்தையும் உடைத்து கொடுக்கின்றார். இது என் உடல் இரத்தம் என்று சொன்னவர் அதை பிட்டு பகிர்ந்து எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கின்றார். அதன் வழியாக அவர்கள் உடலிலே வாழ்கிறார். அதே போல நான் கல்வாரி வழிக்கு வந்து இயேசுவை நான் பெற்றுக்கு நான் செல்கின்ற பொழுது என்னிலே இருக்கின்ற இயேசுவை நான் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கணும். இயேசுவை பகிர்ந்து கொடுக்கின்ற மகனாக வாழ்ந்து காட்டுபவனாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நற்கருணை புனிதர்களாக மாற வேண்டும். நம்முடைய சொல்லும் செயலும் இயேசுவாக மாற வேண்டும். இயேசுவின் பிரசன்னத்தை பிரதிபலிக்க வேண்டும். நம்மை காண்பவர்கள், நம்முடைய செயலை பார்ப்பவர்கள், நம்முடைய வார்த்தை கேட்பவர்கள் இயேசுவின் குரலை கேட்பவராக, இயேசுவை காண்பதாக நம்முடைய வாழ்வு அமைதம் என்றால் நாம் நற்கருணையின் புனிதர்களாக, நற்கருணை வாழ்ந்து காட்டுபவர்களாக இருக்கின்றோம். அப்பொழுது இறைவன் மகிழ்ச்சி அடைவார், நம்முடைய பிரசனம் பிறருக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இயேசுவை சுமந்து கொண்டு அன்னை மரியாள் யூதேய மலைநாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது அவருடைய தாழ்ச்சி, அவரை வாழ்த்தி எலிசபெத்தை வாழ்த்திய விதம், இதெல்லாம் அவருடைய உதிரத்திலிருந்து இயேசுவை வெளிப்படுத்தியது. எனவேதான் எலிசபெத் அம்மாள் பாடினார், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று சொல்லி அங்கே மகிழ்ச்சி தாண்டவம் ஆடியது. அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்விலும் நம்மை சூழ்ந்திருக்கின்ற ஒரு வாழ்விலும் மகிழ்ச்சி நிறைய வேண்டுமெனில் நாம் ஒவ்வொரு நற்கருணை மனிதர்களாக மாற வேண்டும். நற்கருணை பிரதிபலிக்கின்ற, நற்கருணை ஆண்டவரை பிறருக்கு கொடுக்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும். அருள் வேண்டுவோம். அன்பின் ஆண்டவரை, உம்முடைய திருவுள் திறத்த பெருவிழாவிலே இதோ எங்களை முழுதுமாகவும் கரங்களை ஒப்புக் கொடுத்திருக்கின்றோம். அருகிலே வருகிற நாங்கள் உம்மோடு இணைந்து உம்மிடமிருந்து ஆற்றல் பெற்றவர்களாய் நாங்கள் இல்லத்திற்கு செல்லுகின்ற பொழுது, நாங்கள் பணித்தளத்துக்கு செல்கின்ற பொழுது உம்மை பகிர்ந்து கொடுக்கின்ற மக்களாய், உம்மை வாழ்ந்து பிரதிபலிக்கின்ற மக்களாய் இருக்க அருள் தாரும். வெறும் கொண்டாட்டத்தில், அதாவது வெறும் வழிபாட்டில் மட்டும் உம்மை நாங்கள் கண்டுகொள்ளாமல் எங்கள் வாழ்க்கையில் உம்மை அனுபவிக்கவும், நீர் எங்களோடு எங்கள் அருகில் இருக்கிறேன் என்பதை எங்களுடைய வாழ்க்கை செயல்களால் நம்பிக்கை வெளிப்படுத்தும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். திருரத்தம் இறைவா உந்தன் நினைவாகுதே, திருவுடலும் பகிர்வாகிட
விண்ணக வாழ்வை தருகின்ற உன்னதர் இயேசுவின் விருந்தானதே. என்னகம் வாழ்ந்திட வருகின்ற உன்னில் மனம் மகிழ்வாகுதே.